இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 25% வரி இன்று முதல் அமலாக இருக்கக்கூடிய நிலையில், நேற்று இரவு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பை 50%ஆக உயர்த்தியிருக்கிறார். இது தொழில் முனைவோர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்துக்குமே இந்த வரி அதிகரிக்கப்பட்டிருப்பது என்பது தொழில்துறையினர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொழிலில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது. தற்பொழுது நம்முடைய இந்திய ஜவுளி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரபு தாமோதரன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், நேற்று இரவு ட்ரம்ப் இந்த வரி விதிப்பை அதிரடியே 50% உயர்த்தியிருக்காரு. 25% இன்னைக்கு அமலுக்கு வர்ற நிலையில் இது 50% உயர்த்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நெருக்கடிகள் இருக்கும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள் இந்திய அரசாங்கம் கூறியபடி இந்த ஒரு அறிவிப்பு ஒரு நியாயமானதாக இல்லை. என்ன காரணம்னா, அவர் சொல்கிற அந்த காரணம், ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மை விட $10 பில்லியன் அதிகமாக சைனா இம்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு நியாயமற்ற செயல் என்று தான் நம்ம எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் இதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 21 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஒரு என்கேஜ்மெண்ட்க்கான டைம். இப்போ இது வரைக்கும் பழைய காலங்களில் என்ன நடந்திருக்கு, இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ப்ரெஷர் டாக்டிஸாக தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. நம்ம நினைக்கிறத சாதிச்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்தியாவிற்கு பல காரணங்கள், என்ன காரணங்கள்னு வெளியே நமக்கு தெரியாது. ஸோ அந்த ட்ரேட் டாக்ஸ் ஃபெயில் ஆனதுக்கான காரணங்கள் நியாயமானதாக இருக்கிறதுனால இந்தியா வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துட்டோம். அப்படின்னா இது ஒரு கடும் நெருக்கடியை டெஃபினட்டாக தொழில்துறைக்கு, பர்டிகுலராக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு கால்குலேஷனுமே இன்றைக்கி எடுபடாது. ஏன்னா 30% நம்ம போட்டி நாட்டை விட ஒரு அதிகமான டேரிஃப் என்பது சஸ்டைனபிளே கிடையாது. இது பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு கொஷின் தான். 2 நாட்டுக்குமே தெரியும் இந்த டேரிஃப் ஒரு சஸ்டைனபிள் கிடையாது அப்படின்னு. ஸோ ஒரு ப்ரெஷர் டாக்டிஸாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு யுஎஸ் ஆயத்த ஆடைகள்னு எடுத்துட்டால் நம்ம ஒரு 30-33% நம்மளோட எக்ஸ்போஷர் ஒட்டுமொத்த நம்முடைய ஏற்றுமதியில் இருக்குது. ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்லாம் 48-50% இருக்குது. ஒரு $8.5 பில்லியன் அளவிற்கான ஒரு ஏற்றுமதி நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு மேஜர் டர்புலன்ஸ் ஷாக் வரும்போது எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இதை மேனேஜ் பண்ண முடியாது. இது ஏதோ அமெரிக்க சந்தைக்கு ஏற்றுமதி பண்ணுற நிறுவனங்களுக்கு மட்டும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணும். ஒட்டுமொத்த ஜவுளி உற்பத்தி துறையுமே, நான் டொமஸ்டிக் தான் பண்ணுறோம் அல்லது நம்ம யூரோப் பண்ணுறோம், நம்ம இதில் பாதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது இதில் நடக்காது. நான் ஏதோ பயமுறுத்துவதற்காக சொல்லலை. ஒரு எக்ஸஸ் சப்ளை ஒரு கண்ட்ரியில் ஒரு மேஜர் ட்ரேட் நம்மக்கிட்ட அதை பாதிக்கும் பொழுது டிமாண்ட் சப்ளை ஈக்குவேஷன் டோட்டலாக இண்டஸ்ட்ரியில் மாறிடும். அப்போ போட்டி அதிகமாகும், இருக்கிற சந்தையை நோக்கி எல்லோரும் போவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். கோவிட் சமயத்தில் எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை இருந்தது. எல்லா நாடுகளும் அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணி ஒட்டுமொத்தமாக முன்னேறினாங்க. இப்போ இது ஒரு தனிப்பட்ட நாட்டுக்கான சவாலாக இது உருமாறி இருக்குது. ஏன்னா மற்ற கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன டேரிஃபு, என்ன கிளாரிட்டின்னு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போகிற சமயத்தில் அன்சர்டனிட்டி என்ன ஆகும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்திய ஜவுளித்துறை இருக்குது. ஸோ இது ஏற்றுமதியை தாண்டி எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது அமைந்திருக்கிறது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி சினாரியோஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு தனி நபருக்கு இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தில் நம்ம மாட்டிட்டோம். இந்த தடவை இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ட்ரெண்டு தான். ஸோ அவர் ப்ரெஷர் டாக்டிஸாக யூஸ் பண்ணுறாரா, இல்லை ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வர்றதுக்காக இந்தியாவை மாதிரியான ஒரு டூல் யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல அரசாங்கம் மிக கவனமாக தான் இதை கையாண்டுட்டு வருது. இனி சினாரியோ 1 என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த 21 நாள் விண்டோவில் இந்தியன் சைட்லேருந்து என்கேஜ்மெண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கண்ட்ரீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு கிடைத்த பின்னாடி ஒரு ப்ராப்பர் என்கேஜ்மெண்ட் அண்ட் விட்டு கொடுத்தல் அல்லது மோர் பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் குறுகிய காலத்திலேயே அந்த டேரிஃபை வித்ட்ரா பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.
யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஜப்பான்லேருந்து எல்லாருமே இந்த சவாலை ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய த்ரெட், பெரிய நம்பர். அதுக்கப்புறம் நெகோசியேஷன்ஸில் அது குறைக்கப்பட்டது. ஸோ நாங்கள் இன்னும் நம்புகிறோம் இந்த 21 நாள் விண்டோவில் கண்டிப்பாக நமது அரசாங்கம் ஒரு பெட்டர் என்கேஜ்மெண்ட்டில், யூஎஸ்க்கும் தெரியும் இந்தியா ஒரு ட்ரேட் பார்ட்னர், இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்னு. ஸோ ஒரு பிக் பிக்சரை நோக்கி இந்த 21 நாட்கள் ட்ராவல் செய்தால் நமக்கு பழையபடி டேரிஃப் குறைக்கப்பட்டால் மிகவும் நல்லது. இது சினாரியோ 1. சினாரியோ 2 வந்து ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வரதுக்காகத்தான் இதை செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரஷ்யா அமெரிக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால அங்கே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட், ரஷ்யா வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்து அமெரிக்கா சொல்வதை கேட்டு அல்லது ரஷ்யா சொல்வதை அமெரிக்கா கேட்டு ஒரு சுமூகமான தீர்வு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்டாக இந்தியாவுக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன காரணத்தை கொண்டு இந்த டேரிஃப் வரும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறதோ அந்த காரணமே இல்லாமல் போகும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீசனே இல்லைன்னா இந்த டேரிஃப் வந்து அவங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது 2வது சினாரியோ. 3வது சினாரியோ அதுதான் மிக பாதிக்கக்கூடியது. 21 நாட்கள் கழித்து சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிக கடுமையாக பாதிக்கும். அதுக்கு முன்னாடியே பாதிப்புகள் தெரிய ஆரம்பித்து வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்டர் டெஸ்பேச் எப்படி பண்ணுறது, இருக்கிற ஆர்டர்ஸை ஹோல்டு பண்ணுறதா, பையர் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அன்சர்டனிட்டியாக இருக்குது. இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் தான் நமக்கு ரியல் பிக்சர் தெரிய வரும். ஆனால் அரசாங்கம் மிக மிக முக்கியமாக இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு உடனடியாக முதலுதவி தேவை. ஒரு குறுகிய கால ட்ரீட்மெண்ட் வந்து இம்மிடியேட்டாக நம்ம பண்ணணும். ஸோ அரசாங்கம் வந்து ஒரு வார் ஃபூட்டிங்கில் இன்றைக்கி வந்து ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம இருக்கோம். ஸோ ஜவுளி அமைச்சகம், காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பாதிக்கப்படக்கூடிய, ஏன்னா ஃபார்மா வந்து இப்போதைக்கு பாதிப்பு இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் பாதிப்பு இல்லை, ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய டாப் 5 செக்டர்ஸ்க்கு உடனடியாக பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். எந்த விதமாக கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வரும் ஒரு நிறுவனத்துக்கு, ஆர்டர்கள் தடைப்படும் பொழுது. நீண்ட காலத்தில் அடுத்த வருடங்கள் நம்ம சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மாரட்டோரியம்னு சொல்லக்கூடிய ஒரு குறுகிய காலத்திற்கு அந்த பேங்க் கமிட்மெண்ட்ஸை தள்ளி போடுற மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம். 2வது, லாஸ்ட் டைம் வந்து கோவிட் சமயத்தில் ஒரு இசிஎல்ஜிஎஸ்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. அது ரொம்ப உதவியாக இருந்தது. அது வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரியுமே ரிவாம்ப் பண்ணுச்சு. அந்த மாதிரி செக்டர் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க்கிங் கேபிட்டல் இன்ஃப்யூஷன், ஏன்னா உடனடியாக அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேலஞ்சு தான் நிறுவனங்களுக்கு வரும். ஸோ டெக்ஸ்டைலுங்கிறது ஏதோ அப்பேரல் செக்மெண்ட் மட்டும் இல்லாமல் நான் முதல்லே சொன்ன மாதிரி இது ஒட்டுமொத்த வேல்யூ செயினையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு இடத்துல பிளாக் ஆனால் ஒரு டிராஃபிக், எப்படி நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், அந்த ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் அதனுடைய இம்பேக்ட் வந்து அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லா இடத்துக்கு போகும்போது என்டையர் ஏரியாவும் ஜாம் ஆகும். அதனால் இதில் நூற்பாலை துறையாக இருக்கட்டும், வீவிங் துறையாக இருக்கட்டும், அல்லது ப்ராசஸிங் துறையாக இருக்கட்டும், அல்லது அப்பேரல் மேனுஃபேக்சரிங் அல்லது ஹோம் டெக்ஸ்டைல் எல்லா நிறுவனங்களும் பாதிக்கப்படுறதுனால தேவை அறிந்து அந்த மாதிரியான ஒர்க்கிங் கேபிட்டல் சப்போர்ட்ஸ் வந்து இசிஎல்ஜிஎஸ் ஸ்கீம் மாதிரி ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். 3வது விஷயம், இப்போ WTO அப்படிங்கிற ஒரு அமைப்பே ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. அப்போ WTO அமைப்பை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இவங்க இதை பண்ணுறாங்க யூஎஸ். நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் ஏன் வித்ட்ரா பண்ணோன்னா WTO கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும்னு தான் வித்ட்ரா பண்ணோம். இன்றைக்கி வந்து அதெல்லாம் நம்ம ரீதிங்க் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். உதாரணமாக நான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸ் வந்து உலகத்தில் பல நாடுகள் இருக்குது, ஜப்பான் உட்பட. அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் உடனடியாக நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இன்சென்டிவை வந்து நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ங்கிற ஒரு விஷயமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ அது வந்து ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். பட் we need to think out of the box how we can revive this exports. இன்கேஸ் இதுதான் சேலஞ்ச் அப்படின்னா எந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்து அந்த காம்படிட்டிவ்னஸை டெம்பரவரியாக உடனே இன்ஃப்யூஸ் பண்ண முடியும் சிஸ்டமில் அப்படிங்கிறது அரசாங்கம் திங்க் பண்ணணும். இது வந்து ஒட்டுமொத்த சவால். இது ஒரு தனி மனிதருக்கோ தனியாக ஒரு கிளஸ்டருக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ வரலை, ஒட்டுமொத்த இந்திய ஜவுளி உற்பத்தி துறைக்கு வந்திருக்கிறது. ஸோ அனைவரும் ஒன்று சேர்ந்து நிறைய யோசனைகள் மாற்றி யோசிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கோம். இதை வந்து குறுகிய கால சப்போர்ட் சிஸ்டம், மீடியம் அண்ட் லாங் டேர்ம், இந்த 3ஆக பிரித்து அனைத்து இண்டஸ்ட்ரி ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இந்த வார் ரூமில் இன்வால்வ் பண்ணி அரசாங்கம் வந்து ஒரு சப்போர்ட் ஹேண்ட் ஹோல்டிங் கொடுத்தால்
இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னையிலேருந்து 25% இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஜவுளித்துறையில்? ஆக்சுவலாக 25% அப்படிங்கிறது நம்ம போட்டி நாடு விட 5% அப்படிங்கிற போதும், ரெண்டாவது அவங்க வந்து என்னைக்கு வந்து நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த குறுகிய கால 10-15 நாட்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது, 5% எப்படின்னு நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய ஷாக்காக வந்திருக்கு. இன்னும் எந்த விதமான ரியாக்ஷனும் யார்கிட்ட இருந்தும் வரலை. இனிமேல் தான் வந்து இன்றைக்கி தான் நம்ம பையர்ஸ்கிட்ட பேசுவோம், பையர்ஸ்கிட்டருந்து கம்யூனிகேஷன் வரும். இன்றைக்கி உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை நிறுத்துறதா இல்லை அவங்க எடுத்துக்குவாங்களா, பல விஷயங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. இன்றைக்கி எதுவுமே வந்து ஒரு எதை சொன்னாலும் அடுத்த நாள் அது வந்து சூழ்நிலை மாறிடுது. ஸோ அதனால் வந்து பதட்டப்படாமல் அதே சமயம் ஒரு சீரியஸாக அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்து அரசாங்கமும் தொழில்துறையும் சேர்ந்து இது ஒரு காமன் சேலஞ்ச், இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ திருப்பூர் பின்னலாடைத்துறைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி டீலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிகமான அமெரிக்காவை நம்பி செய்யக்கூடிய என்னென்ன மாதிரியான ஏற்றுமதிகள்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பொதுவாக வந்து நம்ம ஆயத்த ஆடைகளில் வந்து நிட்டட் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஓவன் கார்மெண்ட்ஸ் இரண்டுமே அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். உதாரணமாக இரண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். $2.5 பில்லியன் வந்து நிட்டட் கார்மெண்ட்ஸ்னால் $2.6 பில்லியன் வந்து ஓவன் கார்மெண்ட்ஸ் அனுப்புகிறோம். இது இல்லாமல் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய பெட்ஷீட்ஸ்லேருந்து பெட்லினன்லேருந்து என்டையர் எக்கோசிஸ்டம் நம்ம கரூர் மாதிரி பகுதிகளில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே சேர்ந்து ஒரு $3.5 பில்லியன் ஒட்டுமொத்தமாக இதை தான் நம்ம $8.5 பில்லியன் அளவுக்கு சொல்கிறோம். இதில் யாருமே ஸ்பேர் பண்ண முடியாது. இதில் வந்து இந்த நிறுவனம் சமாளித்து விடும், இந்த நிறுவனம் சமாளித்து விடும், இந்த கிளஸ்டர் வந்து மேனேஜ், ஏன்னா இந்த டேரிஃப் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஒன். 30% வித்தியாசம் என்பது வந்து இட்ஸ் நோ ஒன் கேன் மேனேஜ். அதனால் வந்து இது irrespective ஆஃப் கிளஸ்டர், irrespective ஆஃப் சைஸ் ஆஃப் த கம்பெனி, என்டையர் எக்கோசிஸ்டம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இப்போ அமெரிக்காவை மட்டுமே நம்பி இப்போ ஆர்டர் எடுத்து பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து திருப்பூரில் நிறையா இருக்குது. இப்போ அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து என்ன மாதிரியான நெருக்கடிக்கு இப்போ தள்ளியிருப்பாங்க? அதான் இது வந்து இனி அவங்க பையர்ஸ்கிட்ட எங்கேஜ் பண்ணும்போது தான் இதனுடைய விளைவுகள் நம்ம வந்து ஒரு அனுமானத்தில் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி சினாரியோ 1, சினாரியோ 2, சினாரியோ 3ன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு ஷாக் தான். நீங்கள் மார்னிங் வந்து நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளுக்கு இந்த மாதிரி ஒரு வரி விதிக்கும்போது பையர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறதே ஒரு புது அனுபவம். நமக்கு தெரியாது இதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஒரு கடுமையான காலகட்டத்தில் தான் இருக்கும். பட் எல்லாத்துக்குமே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா, அரசாங்கம் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கிரைசிஸில் தனிநபரோ தனி நிறுவனமோ சமாளிக்க முடியாத ஒரு சமயத்தில் உதவி செய்வதற்கோ அல்லது நாங்கள் இருக்கோன்னு அந்த ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து அரசாங்கத்தால் மட்டுமே முடியும். ஸோ அது வந்து ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷனில் எது பண்ணால் இம்மிடியட்டான ரிலீஃப் கிடைக்கும், அதை வந்து ஓவர் கம் பண்ணி மீடியம் டேர்ம் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் நிறைய டிஸ்கஷன்ஸ் அரசாங்கத்துக்கூட நடக்கும் பொழுது உறுதியாக அரசாங்கம் ஒரு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயம் என்கேஜ்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக யூஎஸில் பண்ணி இன்னொரு 21 நாட்குள்ளே ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்று நம்புகிறோம். இப்போ இந்த வரியை அதிகப்படுத்துவதனால பாதிக்கப்படக்கூடியது வந்து அமெரிக்க மக்கள் தான். அப்படிங்கிறப்ப அந்த மக்கள் இதை ஏற்றுக்குவாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இந்த இறக்குமதி வரி அங்கே அதிகமாகும் போது அங்கே வாங்கக்கூடிய பொருட்கள் அதனுடைய நுகர்வோர் வந்து அமெரிக்க மக்கள் தான். அப்படிங்கிறப்ப சொந்த நாட்டு மக்களுக்கே அது ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை தானே ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்குது. உறுதியாக இப்போ வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. $4 பில்லியன் வந்து டேரிஃப் ரெவென்யூ மாதம் 2024 வந்தது. இப்போ 30 பில்லியனை நாங்கள் தொட்டு விட்டோம் என்று. அது வந்து ஒரு இந்த பீரியடுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கேட்பது மாதிரி இது கண்டிப்பாக கன்சியூமரை பாதிக்கும். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஈவன் ஃபெட் சேர்மன்லேருந்து எல்லாருமே அதை தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இது கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த டேரிஃப் இன்னும் பாஸ் ஆகலை. ஏன்னா லாஸ்ட் மந்த் கால்குலேஷன் படி ஆவரேஜ் டேரிஃப் வந்து லேண்டட் குட்ஸ்க்கு 8% தான் வந்திருக்கு. அது வந்து இப்போ எல்லா கண்ட்ரிக்கும் ரிவைஸ் பண்ண பின்னாடி 15+ஆக மாறப்போகுது. நான் சொல்கிறது ஒட்டுமொத்த ஆல் குட்ஸ் டுகெதர். அப்போ அந்த 15-20% டேரிஃப் ரேஞ்சில் இந்த குட்ஸ் அங்கே உள்ள வரும்பொழுது அவங்கக்கிட்ட கையில் இருக்கும் கையிருப்பு எல்லாம் தீர்ந்து புது குட்ஸு புது டேரிஃபில் வரும்போது பெரிய சவாலை கன்சியூமர்ஸ் எதிர்கொள்வாங்க.
ஸோ அதுக்கு வந்து அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கிறதுக்கான திட்டமெல்லாம் அவங்க மைண்ட்லேயே இல்லை. இப்போ வந்து அவங்களுடைய கோல் வந்து இந்த ஓவராலாக எல்லா கண்ட்ரியும் வந்து ப்ரெஷர் டாக்டிக்ஸில் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேரிஃபில் ஃபிக்ஸ் பண்ணணும். முடிந்த வரைக்கும் அவங்ககிட்டருந்து பெனிஃபிட் எடுக்கணும். பெரிய வளர்ந்த நாடுகளாக இருந்தால் அவங்ககிட்டருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும். ஸோ ஒவ்வொரு அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. நீங்கள் கேட்பது மாதிரி ஒரு சவால் வந்து உறுதியாக அமெரிக்க பொருளாதாரத்துக்கு வரும். அதை அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடி தான் போக போக தான் தெரிய வரும். ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய அந்த 50% வரி உயர்வு என்பது இன்னும் அமலுக்கு வர 21 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பாக ஒரு கலந்தாலோசனை செய்து தொழில் முனைவோருக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது தொழில்துறையினரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரசன்னாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.